என்ன ஆயிடுச்சு? ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, எங்கேயும் இல்லைங்க, எங்கள் லோக்கலில் தான் மெக்கானிக் ஷாப்புக்கு தாங்க போயின்னுக்கிறோம். ஏன்னா நம்ம இந்த செடல் ஸ்டே வாங்கினோங்க. ஸோ அதை வந்து ஃபிட் பண்ணது வந்து சரியில்லை. ஸோ அது இல்லாமல் வந்து நம்ம அந்த புட்ரோஸ் ரெண்டை வந்து அங்கே போல்டு வேறு வச்சுன்னு இருந்ததா. ஸோ அதை வந்து போல்டும் செட் பண்ணாமல் விட்டுருந்தாங்க. அப்போது அந்த போல்டும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஒரு 4 போல்டு ஃபுல்லாக வைப்ரேட் ஆகுதுங்க அந்த ஸ்டே. ஸோ அதனால் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம அதை போல்டு எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டு ஃபுல் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக தாங்க போயின்னு இருக்கிறோம். ஏன்னா லாங் ட்ரிப்லாம் போகும்போது நம்மளோட லக்கேஜ் வந்து மாட்டின்னு போக முடியலைங்க. மாட்டின்னு போனால் ஸோ பேக் பெயின் வருதுங்களா, அதனால் வந்து நம்மளால் வந்து கரெக்டாக வண்டியும் ஓட்ட முடியல, பாடி பெயினும் அதிகமாக வருது. அதனால தாங்க நம்ம ஸ்டேவே போட்டாயிடுச்சு. ஸ்டே அப்புறம் இந்த மொபைல் ஹோல்ட்ரு ஸோ எல்லாமே வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி ஆயிடுச்சு. இன்னும் ஒன்று வாங்கணும் வண்டிக்கு. என்னான்னு பார்த்தா நம்ம டேங்க் பேக்கு தாங்க. ஸோ அது வந்து நான் போன இடத்துல வந்து சரியாக இல்லை, கலெக்ஷன் 1 2 தான் இருந்தது. ஸோ எனக்கு அது பிடிக்கல, நான் அதை வாங்கலை. ஸோ அதனால் வந்து டேங்க் பேக்கு, ஸோ மொபைல் ஹோல்டர் போட்டாயிடுச்சு. வேறு எதுவும் இல்லைங்க, போயிட்டு நம்ம ஸ்டே வந்து பக்காவாக மாட்டிட்டு சீக்கிரமாக ரைடு கிளம்பணுங்க. ஸோ அதனால தான் எங்கே போகிறோம் பார்த்தோன்னா, ரைடு போகும்போது பார்த்திங்க நம்ம வந்து ட்ரிப்பு போய் ரொம்ப நாள் வேறு ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து நம்ம ட்ரிப்புக்கும் கிளம்புறதுக்காக தாங்க ஸ்டே எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன ட்ரிப்பு தாங்க சின்னக்கிறோம். ஸோ ட்ரீம் ரைடுக்கு செம்ம பெரிய பள்ளம் ஏங்கன்னா அது பின்னாடி ஃபுல்லாக ஆடின்னு இருக்குதுங்க. அப்படியே விட்டோன்னு வச்சிங்களேன், அது கைண்டினே உயிந்துடும், அந்தமாரி இருக்குது. ஸோ முதல்ல போய் நம்ம அது நல்லா ஃபிட் பண்ணணும். ஏன்னா நார்மலாகவே நம்ம அது அப்படி இருந்து நினச்சிங்களேன் இப்படி ஆடுது. இன்னும் நம்ம லக்கேஜ் கட்ட அப்புறமா உயிந்துச்சுன்னா தொல்லையாயிருங்க. ஸோ நம்ம வந்து அந்த அளவுக்கு பெருசாக நம்ம லக்கேஜ் எடுத்துன்னு போகிறது இல்லை. ஏன்னா நம்ம சின்ன சின்ன ட்ரிப் அடிக்கிறதுனால வந்து பெருசாக நம்ம லக்கேஜ் தேவைப்படல. ஸோ எப்படி சொல்கிறது, சடனாக நம்ம ஏதாவது லாங் ட்ரிப்பு அடிக்கிற மாரி இருந்ததுன்னா, ஸோ அதுக்காக தாங்க நம்ம வந்து எல்லாமே வந்து கரெக்டாக ப்ராப்பராக வச்சுக்கிறோம். ஸோ இப்போ எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, உதப்ப தாங்க. ஸோ நம்ம நிறைய வீடியோவில் பார்த்துருப்போம் மெக்கானிக் செட்டு. ஸோ அவர்கிட்ட தாங்க போய் இப்போ அந்த போல்டை ரெடி பண்ண போகிறோம். ரெடி பண்ணி வைப்ரேட் சவுண்டு உங்களுக்கு கேட்குதான்னு தெரியல, எனக்கே கேட்குது நல்லா. அதை முதல்ல ரெடி பண்ணிட்டு சீக்கிரமாக ட்ரிப் அடிக்கணும். ட்ரிப் அடிக்கும்போது பேக்கு வாங்கலாமா இல்லை டேங்க் பேக்கு? ஸோ ஏன்னா பின்னாடி இந்த செடல் ஸ்டேயில் நம்ம லக்கேஜ் கட்டுறதும் கரெக்டாக இருக்கும். அதுக்கே இல்லை அவ்வளோ பெருசாலாம் இருக்காதுங்க லக்கேஜெலாம், நம்மளது சின்னதாக தான் இருக்கும். ஸோ அது இல்லாமல் டேங்க் பேக் வாங்கிட்டோம்னா எல்லாம் ஃப்ரீயாக தான் இருக்கும். நம்ம எங்கே நிறைய நாள் போகிற மாதிரி இருந்தால் தான் லக்கேஜும் பெருசாக இருக்கும் இல்லையா. அதனால எதுவும் ப்ராப்ளமும் இல்லை. டேங்க் பேக் வந்து நம்ம கொஞ்சம் நாளுக்கு அப்புறமா கூட வாங்கிக்கலாம். அதுக்கப்புறமா சேனலை வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சீக்கிரமாக நம்மளோட ட்ரீம் ரைடை கிளம்ப போகிறோம். ஸோ அதனால வந்து சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம ட்ரீம் ரைடை பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். வேறு எதுவும் இல்லைங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. வீடியோ யாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. ஸோ அப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபரோட வியூஸ் வந்து ரொம்ப கம்மியாக போகுதுங்க. அது என்ன இஷ்யூன்னே தெரில. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க யாரும் வீடியோ பார்க்கலையா, இல்லை புது வியூவர்ஸும் பார்க்குறாங்க. ஸோ அவங்கள்தும் கம்பேர் பண்ணால் சப்ஸ்கிரைபர் வந்து 20% அவ்வளோ தாங்க, 20க்குள்ளே தான் பார்க்குறீங்க. ஸோ அது எந்த இஷ்யூன்னு தெரில. ஒரு சில பேருக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் காட்டலன்ட்டு சொல்லின்னு இருந்தாங்க. ஸோ அதுவும் வந்து என்ன ப்ராப்ளம்ன்ட்டு சீக்கிரமாக செக் பண்ணணும். ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா வேறு எதுவும் இல்லைங்க, இந்த செடல் ஸ்டே மாட்டுறது தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ நம்ம போயிட்டு செடல் ஸ்டே மாட்டுறது பார்த்துட்டு அப்புறம் சந்திப்போங்க. வேறு ஏதாவது இருந்தால் எப்படி வராங்க பாருங்களேன் ஒன்வேல.
நீங்கள் கேட்கலாம் சடல் ஸ்டே மாட்டுறது கூட ஒரு வீடியோ பண்ணி போடுவீங்களா அப்படின்ட்டு. ஸோ நம்ம நல்லா மாற்றுறத வந்து யாராவது நெக்ஸ்ட்டு நம்ம வண்டிங்களுக்கு பண்ணோன்னா அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுதான் ஒரு இதுக்காக தான் பண்ணுறேன், மற்றபடி எதுவும் இல்லை. ஸோ இந்த போல்ட்டு தாங்க இதில் வந்து ஒஞ்சிட்டு இருந்தது. ஸோ அதனால நம்ம வந்து அங்கே டைட் பண்ணாமல் வந்துட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே அந்த போல்ட்டு ரிமூவ் பண்ணுறதுக்காக வந்துக்கிறோம். ஸோ அது வந்து வெல்டு வச்சு தான் ரிமூவ் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ இவர் வந்து வேறு ஒரு ஐடியாவாக பண்ணுறாரு. ஸோ அந்த ஐடியா சக்ஸஸ் ஆகுமான்னு எனக்கு சுத்தமாக நம்பிக்கையே இல்லாமல் இருந்தது. அப்புறமா பார்த்தா பயங்கரமாக இருந்ததுங்க. நீங்களே லாஸ்ட்டில் பாருங்கள் எப்படி அதை ரிமூவ் பண்ணுறாருன்ட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் அண்ணாண்ட ஒரு போல்டு இருந்தது. அந்த போல்ட்டும் அதே மாதிரி தான் ரிமூவ் பண்ணார். ஸோ இப்போ அந்த போல்ட் ரிமூவ் பண்ணிட்டு அந்த சைட்லேருந்து ஃபுல்லாக பெட்ரோல் இதில் ஊற்றிக்கிறாருங்க. எதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம பெயிண்ட் அடிச்சிக்கிறோம்ல, ஸோ அந்த போல்ட்டுலேயும் பெயிண்ட் வந்து கொஞ்சம் பிடிப்பாக இருக்கும், ஃபிக்ஸ் ஆகிட்டுக்குதுன்னு நினச்சிக்கின்னு இருக்கிறாரு. ஸோ அதனால லைட்டாக வந்து இப்போது பஞ்ச் பண்ணிட்டு கொஞ்சம் ஃப்ரீயாகணும் ட்ரில்லு போடுறாருங்க, சின்ன பிட்டு தான். ஸோ அந்த போல்ட்டை அப்படியே ட்ரில்லு போட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாருன்ட்டு பார்ப்போம். ஃபுல்லாக த்ரெட்டு அடி வாங்கிடும் தாங்க நானும் நினச்சேன். ஸோ பார்த்தீங்கன்னா த்ரெட்டும் நம்மளுக்கு அடி வாங்கலை, சூப்பராக வந்து நேக்காக கைட்டினார். இப்போது பாருங்களேன், அந்த போல்டு வந்து ஃபுல்லாக ஹோல்ஸ் இருந்ததும் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் அந்த சைடு நம்ம போட்டோம்ல, ஸோ அந்த பெட்ரோல் வந்து இந்த சைடு அப்படியே வெளில வந்துடுது. அதனால கொஞ்சம் நல்லா இருக்குது, ஃப்ரீ ஆயிடுச்சு போல்டு. பாருங்கள் பெட்ரோல் அதுலேருந்து போட்ட பெட்ரோல் இந்த சைடுக்கு வந்துச்சு. ஸோ பிட்டு வந்து கொஞ்சம் பெரிய பிட்டு போட்டு இப்போ ட்ரில்லு பண்ணுறாரு. இந்த பிட்டு போடும்போது தாங்க எனக்கு சுத்தமாக நம்பிக்கை போயிடுச்சு. ஸோ த்ரெட்டு வந்து ஃபுல்லாக நம்ம காலி ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம போல்டு அதில் போட முடியாதுன்னு தான் நான் நினச்சேன். ஸோ அவங்க இப்போ என்ன ஐடியானா போல்டு வந்து ட்ரில் பண்ணி கொஞ்சம் பெரிய பிட்டு போட்டு இன்னும் கொஞ்சம் ட்ரில் பண்ணிட்டு அந்த போல்ட்டை வந்து அப்படியே நசுக்கிட்டு அப்படியே வெளில எடுத்துடுறாங்க. ஸோ நம்மளுக்கு த்ரெட்டும் வந்து அடி வாங்காமல் வந்து வெளில வந்தது போல்டு. இது பண்ணுற வரைக்கும் எனக்கு பயமாகவே இருந்தது, எங்கடா இது தெரியாமல் இதாக இருப்போது அப்படின்னு நினச்சின்னு இருந்தேன். ஸோ செம்மையாக பண்ணார். அந்த ட்ரில்லு பண்ணுற இதில் தாங்க இருக்க ஐடியாவே. ஸோ கொஞ்சம் கிராஷ் ஆனாலும் த்ரெட்டு காலி ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம த்ரெட்டு அது வெல்டிங் ஷாப்பில் போய் தான் ஏற்றுற மாரி இருக்கும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணார். இப்போ பார்த்தா நம்ம வந்து அந்த போல்ட்டில் மொத்தமாக ட்ரில்லே ஏற்றுட்டாங்க. அந்த த்ரெட்டு வரும் தெரியுமா, அந்த இது மட்டும் அங்கே உட்காந்துன்னு இருக்குது. ஸோ அதை ஃப்ரீ பண்ணுறதுக்காக தான் இப்போ பண்ணினுக்கிறாரு. ஃப்ரீ ஆகிட்டாமல் இப்போ இந்த மாதிரி வச்சு தட்டினார். அந்த போல்டு வந்து கரெக்டாக அந்த த்ரெட்டு ரவுண்டாக இருக்கும்ல, அது மட்டும் நசுங்கி கொஞ்சம் வெளில வந்துச்சு, கொஞ்சம் அப்படியே மாட்டிக்கிச்சு. அது அப்படியே வந்து உள்ளே தள்ளி விட்டாருங்க. ஸோ அது எதுவும் பிரச்சனை இல்லை உள்ளே தள்ளுறதுனால. ஃபைனலாக வந்துச்சுங்க. இப்போ தாங்க எனக்கு நம்பிக்கை வந்தது போல்டு போட முடியுமான்ட்டு. சரி த்ரெட் அடி வாங்கிச்சு தான் நினச்சேன், பார்த்தா போல்டு செம்ம ஃப்ரீயாக ஏறுது, த்ரெட்டு கொஞ்சம் கூட அடி வாங்கலைங்க. ஸோ போல்டு வந்து ஃபுல்லாக போட்டு பார்த்துட்டு அப்புறமா ரிமூவ் பண்ணி ஸ்டேவை மாட்ட போகிறாரு. ஸ்டே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெண்டாக இருந்ததுங்க. என்ன ப்ராப்ளம்னா இங்கே கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணல. ஸோ அதனால வந்து நம்மளுக்கு வந்து பெண்டாக இருந்தது. ஸோ இது ஃபிக்ஸ் பண்ணி எல்லாமே போல்டு லூஸ் பண்ணிட்டு ஸ்டே டைட் பண்ணிட்டு அப்புறமா அப்படியே டைட் பண்ணால் போதுங்க. ஸோ நம்ம வந்து அங்கேயே ஃபிக்ஸ் பண்ணோம் பாதி போல்டு, இந்த 2 போல்டு வந்ததுனால நம்ம வந்து அங்கே சரியாக ஃபிக்ஸ் பண்ணல. ஸோ அதனால இங்கே வந்தோம். இங்கே வந்து இது அட்ஜஸ்ட்மெண்ட்டு வேலை தான். ஸோ அங்கே ஃபிக்ஸ் பண்ணும்போது நம்ம வீடியோ எடுக்க முடியலங்க, நைட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து இப்போ பெண்ட் ஆகுறதுனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அவர் வந்து டைட் பண்ணுறாரு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம லைட்டாக ஒரு ஆங்கிள் மட்டும் கொஞ்சம் டைட்டாக இருந்தது, லென்த்து ஜாஸ்தியாக இருந்தது.
ஸோ அதை கட் பண்ணோங்க. அதை கட் பண்ணிட்டு தான் நம்ம நெக்ஸ்ட்டு அதை ஸ்ட்ரைட் பண்ணி மாட்ட முடியும். ரெண்டு போல்டுமா இப்போ கரெக்டாக ஏறிச்சிங்க. ஃபிக்ஸும் சூப்பராக ஆயிடுச்சு, டைட்டு நல்லா ஆயிடுச்சு, வைப்ரேட் வராதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இது தாங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தது. ஸோ அதை வந்து லைட்டாக கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதை ஃபிக்ஸ் பண்ணுங்க. லைட்டாக தான் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. அதை கட் பண்ணிட்டா நம்ம இடிக்காமல் கரெக்டாக உட்காரும். ஸோ அவள் தாங்க சடல் ஸ்டேவே மாட்டி ஆயிடுச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. இப்போது பெண்டும் கிடையாது, ஸ்ட்ரைட்டாக நல்லா மாட்டாங்க. அவள் தாங்க. இப்போ இதில் குட்டி குட்டி போல்டு மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணோம், அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. சூப்பராக ரிமூவ் பண்ணார். பார்த்தா ஃபைனலாக வந்து நம்ம சட்டில் ஸ்டேவை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஃபிட் பண்ணி ஆயிடுச்சிங்க. அது என்ன ப்ராப்ளம் பார்த்தா, நம்ம அங்கே போடும்போது ஒரு 2 போல்டு வந்து ஒஸ்ட்டு இருந்தாங்க. ஸோ அந்த போல்டை வந்து கட்டுறதுக்கு ஒரு 2 hours கிட்ட லேட் ஆகிடுச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தா வந்து செடல் ஸ்டே வந்து பெண்டாக வேறு இருந்தது. ஸோ அந்த கிளாம்ப்லாம் வந்து கொஞ்சம் பெண்டாக இருந்தது. ஸோ அங்கே தட்டி மாட்டும்போது ஏதாவது அந்த மாதிரி கிராஷாக மாட்டினாங்களா என்னான்னு தெரில. ஸோ இங்கே வந்து அந்த பெண்டை கொஞ்சம் நிமித்திட்டு பெரிய எல்லாம் கட்டி மாட்டினாங்க. ஸோ சூப்பராக ஃபிக்ஸ் ஆகிடுச்சிங்க. இப்போது சின்ன வைப்ரேஷன் கூட கிடையாது. ஸோ இப்போ என்னென்னா, நம்ம அந்த போல்டுங்க எல்லாமே வந்து அவங்க கொடுக்குற போல்டு வந்து அந்த அளவுக்கு குவாலிட்டியாகவும் இல்லை. ஸோ நம்ம போல்டு வந்து வாங்கணும். போல்டு வாங்கிட்டு அதுக்கப்புறமா பார்த்தா எல்லாத்துக்கும் வாஷரும் வாங்கணுங்க. வாஷர் போட்டு எல்லாம் டைட் பண்ணோன்னா இன்னும் பக்காவாக ஃபிக்ஸ் ஆகிரும். ஸோ அது இங்கே வந்து கிடைக்காது. நம்ம அங்கே வாங்கி நம்ம அங்கேயே மாட்டிக்க வேண்டியது தான். அது சின்ன வேலை தாங்க. ஸோ இதுதான் நம்மளுக்கு பெரிய வேலை. இதுவும் வந்து இங்கே சூப்பராக கட்டினாங்க. எப்படின்னா, ஃபஸ்ட்டு பெட்ரோல் ஊற்றிட்டு அப்புறமா ஜிக் ஜாக்காக பண்ணி நிறைய வாட்டி பெட்ரோல் ஊற்றி கட்டினாங்க. கைண்டிச்சு 2 போல்டு. ஸோ 2 போல்டு மட்டும் ஒஸ்ட்டு இருந்தாங்கள்ல, அதை வந்து லைட்டாக ட்ரில்லு பண்ணி எப்படியோ பண்ணி கட்டினாங்க. வீடியோவில் நீங்களே பார்த்துருப்பீங்க கட்டுறதை. ஸோ வேறு எதுவும் இல்லைங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம மாட்டி ஆயிடுச்சு சடல் ஸ்டேவை. ஸோ இதுமாதிரி வந்து அதுக்கு மேலே அந்த பாக்ஸை தாங்க இப்போது ரெடி பண்ணணும். பாக்ஸ் வந்து வாங்கலாமா இல்லை இப்போதைக்கு நம்ம இதே போதும், இதுலேயே லக்கேஜ் வந்து பேக்கெல்லாம் நம்ம சின்னதாக தான் எடுத்துன்னு போகிறோம். ஸோ அதனால வந்து பேக்கெல்லாம் கட்டி எடுத்துன்னு போயிடலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா. பார்ப்போம் எப்படின்ட்டு நம்ம அந்த டைமுக்கு பொறுத்து. ஸோ அவ்வளோதான், வீடியோ லாஸ்ட்டுக்கு வந்தாயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். motovlog 96 சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம யூவி ஃபேமிலியில் அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் எதுவும் இல்லைங்க, நிறைய ட்ரிப்புலாம் பண்ணுவோம், நிறைய ஃபன்லாம் பண்ணுவோம். ஸோ ஜாயின் பண்ணிங்க. இப்போ சோலோவாக பண்ணினுக்கிறதுனால கொஞ்சம் ஓரளவுக்கு நார்மலாக போயின்னுக்குது. கூட சீக்கிரம் நம்ம கேங்காலாம் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். அது இல்லாமல் ட்ரீம் ரைடும் கிளம்பிடுவோம். ஸோ அதுக்குள்ளே நம்ம சேனலை இம்ப்ரூவ் பண்ணோம் இல்லையா? ஸோ அதனால தாங்க இந்த மாதிரி ட்ரிப்பில் வச்சுன்னுக்கிறேன். ஸோ சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துன்னு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆளில் தட்டி விட்டுங்க. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். பெல் பட்டன் ஆளில் வச்சவங்களுக்கு சில பேருக்கு நோட்டிஃபிகேஷன் வரலன்னு சொல்லின்னு இருந்தாங்க. ஸோ என்ன இஷ்யூன்னு தெரில, அதுவும் நம்ம செக் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. நோட்டிஃபிகேஷன் வந்தால் தானேங்க அவங்களும் பார்க்குறதுக்கு. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம கரெக்ட் பண்ணணும். வேறு எதுவும் இல்லைங்க, அவ்வளோதான். இதோட வீடியோவை வந்து எண்ட் பண்ணிக்கலாம். சப்போர்ட் பண்ணுங்கள். பாய். என்ன ஆயிடுச்சு?
ஓரமாக போங்க, பார்த்து போங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கோப்ரோ ஆஃபில் இருந்ததுங்க அந்த டைமில். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அவங்களுக்கு அடிபட்டு இருந்தது. ஸோ அதை வந்து அடியெலாம் அந்த அளவுக்கு எதுவும் பரல, பயந்துட்டாங்க அவங்க. ஸோ இவங்களும் வந்து பைக்கில் போனவங்க மேலேயும் தப்பு கிடையாதுங்க. என்ன பார்த்தோன்னா அவங்க வந்து ஓரமாக தான் போயின்னு இருந்தாங்க. சடனாக அவங்க வந்து முன்னாடி வந்துட்டாங்க. இவங்க தான் போயின்னு இருந்தது. ஸோ ரொம்ப பயந்துட்டாங்க. அம்மா பொண்ணு போல் இவங்களும். அவங்க வந்து ஓரமாக தாங்க போய் நின்றாங்க. ஸோ அவங்க வந்து குறுக்கில் வந்துட்டுக்கிறாங்க. அதனால வந்து லைட்டாக இஷ்டாங்க. அது அவங்களும் பயந்துட்டாங்க, இவங்களும் பயந்துட்டாங்க. அவங்க வந்து மயங்கி வேறு விட்டாங்க. ஸோ அவங்கள ஏப்பி தண்ணிலாம் கொடுத்து வந்தோம். ஸோ பார்த்தா அவங்க வந்து வாந்தி வேறு பயங்கரமாக எடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா சரி கிளம்பலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோங்க. அவங்களையும் பேசி அனுப்பிச்சிட்டோங்க. ஏன்னா அவங்க மேலேயும் தப்பு இல்லை. தப்பு இருந்தால் கூட பரவாயில்ல. ஸோ எதுவும் தப்பு இல்லை அவங்க மேலேயும். ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். பாய்.